ரீஹீட் பண்ணக்கூடாத, அதாவது திரும்பவும் சூடு பண்ணி யூஸ் பண்ணக்கூடாத உணவுப் பொருட்கள் எதுங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? மெயினா பாத்தீங்கன்னா ரைஸை நம்ம திரும்ப திரும்ப சூடு பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பா நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகும். ரைஸ்னா நீங்க சாதம் மட்டும் நினைக்க கூடாது. அதாவது ரைஸ் வெரைட்டிஸ், அதாவது பிரியாணியா இருக்கலாம், இல்ல ஃப்ரைட் ரைஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் திரும்பவும் நீங்க ஹீட் பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பா ஃபுட் பாய்சன் ஆகும். அதே மாதிரி நீங்க எக்காரணம் கொண்டு ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது. மூணாவது பாத்தீங்கன்னா சிக்கன் பாத்தீங்கன்னா நீங்க ரீஹீட் பண்ணி சாப்பிட்றதுனால அதுல கிடைக்கக்கூடிய புரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகி அதுல கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி யூஸ் பண்றதுனால கண்டிப்பா நமக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. தென் பொட்டேட்டோ நீங்க ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணவே கூடாது. அது யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பொட்டேட்டோல கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி பொட்டேட்டோ வெரைட்டிஸ் நம்ம சிப்ஸா இருக்கலாம், மாதிரி எதையுமே திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது. தென் கீரை வகைகள் எந்த கீரையுமே ரீஹீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பீட்ரூட் எக்காரணம் கொண்டு நீங்க ஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது. முக்கியமா மஷ்ரூம் நீங்க ரீஹீட் பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகும். அதே மாதிரி காஃபி சூடு பண்ணி சாப்பிட்றங்கிற பேர்ல எக்காரணம் கொண்டு காஃபி நீங்க சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது.